நாள் என் செய்யும் வினிதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலனை சொல்ல இருக்கிறோம். 11/1/2021 முதல் 17/1/2021 வரை. இப்போது நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது காண்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் கேது இருக்கிறார்கள், தனுசுவில் சுக்கிரன் சூரியன் இருக்கிறார்கள், மகரத்தில் குரு சனி புதன் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ சூரிய பகவான் 14/1/2021 முதல் உங்களுக்கு மகரம் சென்று பலனை தர இருக்கிறார். விருச்சிகத்தில் இருக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டு வார இறுதியில் கும்பம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலனை சொல்ல இருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று. இப்போது உங்களுக்கு இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னும்போது 12ஆம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது. அன்றைக்கே அனுமன் ஜெயந்தி வருகிறது. அனுமாரை வழிபாடு செய்யுங்கள். அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ பாராயணம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன். இப்போது நம்ம 12 ராசிக்கும் கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது நாம் கும்பராசியை பார்க்க இருக்கிறோம். இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று. கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி. அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசி அதிபதி உங்களுக்கு சனி பகவான். அவர் மகரத்தில் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த கும்பராசிக்கும் இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ல் இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கிறார். ஆட்சி பெற்ற சனியோடு இருக்கிறார். நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறார். அதனால் தனவரவு, பணவரவு, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள் இவங்களாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். 4ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறார். தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள் அல்லது பழசை வித்துட்டு புதுசை மாற்றி அமைப்பீர்கள். படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்தாலும் அது புதனுக்கு மறைவு கிடையாது. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பூர்வீகத்திற்கு போயிட்டு வருவீங்க அடிக்கடி. பூர்வீகத்தில் ஏதாவது இடம், வீடு வாசல் வாங்கிறது, கட்டுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு நிலை அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா 12ல் போய் உட்காந்துருக்கார். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஆரோக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்குங்க. வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு இப்போது ஆதரவாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை.
சொந்த தொழில் புரிபவர்களாக இருந்தால் பணியாளர்கள், நல்ல பணியாளர்கள் இப்பொழுது கிடைப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 11ல் இருக்கிறார், 12லையும் இருக்கிறார். 11ல் 3 நாள், 12ல் உங்களுக்கு 4 நாட்கள் இருப்பார். நல்ல நிலையில் தான் இருக்கிறார். ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம், பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் நிச்சயமாக இருக்குது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் நிகரான அந்த பதவி, அதற்கு நிகரான பதவிகளில் வகிக்கும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு வாரம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பத்துக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி 10ல் வந்து உட்காண்டிருக்கார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. பிறகு அவர் வந்து 11லேயும் வந்து உட்காண்டிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. எந்த ஒரு குறையும் இல்லை. பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை. வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெண்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், அந்த அதிபதியும் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவினங்கள் காத்திருக்கிறது, சுப செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், வாராகி அம்மனை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.